ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் ஒரு சுவாரஸ்யமான சில கோச்சார சம்பவங்களை நாம் எடுத்துள்ளோம். என்னன்னா, இது நாள் வரை கன்னி ராசியில் இருந்த செவ்வாய் இந்த செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 43 நாட்கள் துலா ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அப்போ இதை நம்ம செவ்வாய் பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். சார், சனி பயிற்சி குரு பயிற்சிக்கெல்லாம் வீடியோ போடுவாங்க, செவ்வாய் பயிற்சிக்கு கூட வீடியோ போடுறீங்களா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு நன்றாக புரிகிறது. அதாவது கோச்சாரத்தில் தொழில் காரகன் அப்படின்னு சொல்லப்படுவது இந்த செவ்வாய் தான். இப்போ காரகத்துவத்தில் பார்த்தோம்னா கலத்திர காரகன் சுக்கிரன், அதே மாதிரி ஆத்ம காரகன் சூரியன், மனோ காரகன் சந்திரன், புத்தி காரகன் புதன், தொழில் காரகன் ஒருவருடைய தொழிலை நிர்ணயம் பண்ணும் பொழுது அந்த செவ்வாயை வைத்துத்தான் நாம் நிர்ணயம் பண்ணணும். லேடிஸுக்கு மாங்கல்ய காரகன் அப்படிங்கிறதும் செவ்வாய் தான். அனைத்து ராசிகளுக்குமே இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டும். இதுக்கு முன்னாடி கன்னி செவ்வாய்க்கு கடலும் வற்றும் அப்படிங்கிற ஒரு பதிவை நம்ம ஆல்ரெடி கொடுத்திருந்தோம். கன்னி ராசியில் செவ்வாய் சஞ்சாரம் செய்த பொழுது அதற்கு சனியின் பார்வை மேல் விழுந்ததனால் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டது. இப்போ என்ன குட் நியூஸ் அப்படின்னா, கன்னிராசியை விட்டு செவ்வாய் வெளியில வருவது ஒரு குட் நியூஸ். அதையும் தவிர இந்த செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம் சொந்த வீட்டை பார்க்கிறார். அதுவும் மட்டும் இல்லாமல் துலா ராசியிலிருந்து 4வது பார்வையாக செவ்வாய் எங்கு உச்சமடைகிறார் அப்படின்னா மகர ராசியில் உச்சமடைகிறார். தான் உச்சமடையக்கூடிய வீட்டையும் பார்க்கிறார். அப்போ நிறைய இந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த முக்கியமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட் எல்லாமே இந்த செவ்வாயை வைத்து தான் பார்க்க வேண்டும். ஒரு 100 பேர் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு 10 பேர் நல்லா இருப்பாங்க. அந்த 10 பேர் நம்மளுடைய நிகழ்ச்சிகளை பார்க்க போறது கிடையாது. அவங்கெல்லாம் ஜிஆர்டிலையும் இல்லை லலிதா ஜுவல்லரிலையும் இல்லைன்னா சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸிலும் தான் பிஸியாக இருப்பார்கள். போராடி கொண்டிருக்கக்கூடிய நிறைய நபர்கள் தான் நம்மளது நிகழ்ச்சியை பார்ப்பார்கள். அப்போ அந்த போராட்டத்துக்கு அவங்களுக்கு ஒரு விடிவெள்ளி கிடைக்காதா? குறிப்பா தொழில் மூலமா ஒரு டெவலப்மெண்ட் வராதா? அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதா? அப்போ அந்த செவ்வாய் அப்படிங்கிறது பொதுவாகவே நம்ம பார்த்தோம்னா ஒரு வேகத்தையும் ஒரு போர் குணத்தையும் ஒரு பிடிவாதத்தையும் எந்த இடத்திலும் நாம் விட்டு கொடுக்காமல் போகக்கூடிய ஒரு சுபாவத்தையும் ஒரு எனர்ஜியையும் ஒரு டைனமிக்காக நாம் செயல்படுவதையும் துடிதுடிப்பாக நாம் இயங்குவதையும் ஒரு அசுரத்தனத்தையும் குறிகாட்டக்கூடியது தான் இந்த செவ்வாய். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு எனர்ஜெட்டிக்கா ஒரு துடிதுடிப்பா நம்ம இருக்கும் பொழுதுதான் நமது வியாபாரத்திலோ நமது உத்தியோகத்திலோ நாம் அங்கீகரிக்கப்படுவோம். அப்போதான் நமக்கு அந்த ஒரு ஆர்டரோ இல்லை ஒரு ஒர்க்கோ ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ஒரு ப்ரொமோஷனோ வரும். இப்போ இவ்வளவு நாள் செவ்வாய் ஃபியூஸ் போயிருந்தது, இல்லைன்னா டயருக்கு காத்து போன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. இப்பொழுது இந்த செவ்வாய் வெளியே விட்டது. எந்த ராசிக்கு இந்த செவ்வாய் என்ன கொடுக்க போகிறது? இந்த கடகராசிக்கு பலன் சொல்வதற்குத்தான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே நான் சொன்னது போல் இதற்கு முன்பு அதிகமாக பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் சந்தித்தது இந்த கடகராசி, குறிப்பாக பூச நட்சத்திரம். இவர்களுக்கு அந்த அஷ்டம சனியின் தாக்கம் அது முடிந்து விட்டது. அஷ்டமத்தில் ராகு விட்டது, ராகுவிற்கு குரு பார்வையும் விட்டது. எல்லாமே நடந்துக்கிட்டு தான் பிரதர் இருக்கு. ஆனால் எனக்குன்னு வரும்போது எதுவுமே நடக்க மாட்டேங்குதே ஏன் பிரதர் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். இது ஏன் இவ்வாறு இவர்களுக்கு மட்டும் எல்லா பிரச்சனைகளும் மொத்தமாக வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒப்பனா சொன்னால் நிறைய பேருக்கு குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், அப்பார்ட்மெண்ட்டில் மெயின்டெனன்ஸ் காசு கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டு இதனால் குடும்பமே நிறையா பேருக்கு சின்ன பின்னமானது. இது காரணம் பார்த்தோம்னா, கடகத்துக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும்ங்கிற அமைப்பு இந்த செவ்வாயுடைய அமைப்பு. ஏன்னா அவர் ஒரு ஜீவனத்துக்கும் அவர் புத்திரஸ்தானத்துக்கும் அதிபதி. அவர் முதல்ல நீசமா ஒரு 7-8 மாசம் இருந்தாரு. அப்புறம் 2ஆம் இடத்துல சிம்மத்துக்கு வந்த பிறகு கூட பாம்புடன் சேர்ந்திருந்தார், அதாவது கேதுவுடன் சேர்ந்திருந்தார்.
அப்போ நீர்த்து போய்விட்டது. செவ்வாயால் கிடைக்க வேண்டிய அந்த ராஜயோகங்கள் இவர்களுக்கு கிடைக்கவில்லை. பிறகு இதே செவ்வாய் 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் வெற்றி மேல் வெற்றின்லாம் சொன்னாங்களே, ஏன் பிரதர் எதுவுமே வரல அப்படின்னு பார்த்தா, இந்த செவ்வாய்க்கு கடகத்துக்கு சத்ரு கிரகம்னு சொல்லக்கூடிய சாட்டன் 9ஆம் பாவத்தில் உட்கார்ந்து உக்கிரமாகவும் வக்ரமாகவும் செவ்வாயை பார்த்தார். அப்போ இவர்களுக்கு ஒரு முயற்சின்னு ஒன்று போனால் எதிர்பாராத வில்லங்கமும் பிரச்சனைகளும் தொடர்த்தி கொண்டே இருந்ததனால் இனி நம்ம எதையுமே முயற்சி செய்ய வேணாம் அப்படின்னு ஒரு மாதிரி சுருண்டு விட்டார்கள். எதுவுமே இவர்களுக்கு ஒர்க் அவுட் ஆகவில்லை. அதாவது இந்த தீபாவளிக்கு வாங்கின பட்டாசுக்குள்ள உள்ள மிச்சத்தை எல்லாம் எடுத்து வச்சு வெடிக்கலாம் அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சி அன்றைக்கு கடகராசிக்காரர்கள் வெடிக்கலாம். இதன் காரணம் என்னன்னா, இவங்களுக்கு ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 4ஆம் வீட்டில் அமர்ந்து சொந்த வீட்டை பார்க்கிறார். செவ்வாய் உச்சமடையக்கூடிய 7ஆம் வீட்டையும் பார்க்கிறார். 4ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த செவ்வாய்ங்கிற கிரகத்துக்கு நிஷ்பலம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. இந்த செவ்வாயை குரு பார்க்கிறார். இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, 9ஆம் பாவத்தின் அதிபதி 10ஆம் பாவத்துக்கு அதிபதியை பார்ப்பது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். 10ஆம் அதிபதி அதாவது ஜீவனாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி சொந்த வீட்டை பார்க்கிறார். அப்போ தொழில் நடக்கும், அந்த தொழிலில் லாபம் வரும். வரக்கூடிய லாபத்தை வைத்து அனைத்து பிரச்சனைகளையும் இவர்கள் முடித்து கொள்ளலாம். அது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாமே இந்த கடன் ரூபா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி வரும். அப்போ தொழில் நடக்கணும். யாரெல்லாம் தொழில் நடக்காது, ஆஃபீஸை பூட்டி விட்டுறலாம், ஆஃபீஸையே மூடிடலாம், இப்படியெல்லாம் நினைத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அபிவிருத்தி அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய காலகட்டம். அதுவும் வெகு நாட்கள் பிறகு, அதாவது ரொம்ப நாளாக பசியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு ஸ்கொயர் மீல் கிடைத்தால் எவ்வாறு இருக்குமோ அதற்கு நிகரான பலனை இவர்கள் அனுபவிப்பார்கள். முதலில் செவ்வாய் சொந்த நட்சத்திரமான சித்திரையில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் ஒரு சமாதானம், ஒரு திருப்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். பிறகு இதே செவ்வாய் ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது, நட்சத்திராதிபதி ராகு 8ஆம் இடம், 8ஆம் இடம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், அதாவது நாம் எதிர்பார்க்காத திடீர் யோகம், திடீர் ஜாக்பாட் எல்லாம் இந்த 8ஆம் இடத்தை வைத்துத்தான் கிடைக்கும். இந்த தடவை அது கடகத்துக்கு கிடைக்குமா அப்படின்னா, குரு பார்வையில் இருப்பதனால் கண்டிப்பாக இது கிடைக்கும் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். பிறகு செவ்வாய் குருவின் நட்சத்திரத்தில் பயணிப்பார், குருவால் பார்க்கப்படுவார். இது எல்லாமே இவர்களுக்கு அனுகூலம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், மாத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மா வகையற அனைத்து விஷயங்களுமே இவர்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் மோடு, கம்ஃபர்ட் ஜோனில் அமர்கிறது. செவ்வாய் 7ஆம் பார்வையாக மேஷத்தை மட்டும்தான் பார்க்கிறதா அப்படின்னா இல்லை. செவ்வாய்க்கு 8ஆம் பார்வை இருக்கிறது. இந்த 8ஆம் பார்வைங்கிறது ஒரு விசேஷ பார்வை. இந்த பார்வையால் கடகத்துக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கிறது. அப்போ தொழில் மற்றும் லாபம் இதில் ஒரு முத்திரை பதித்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கடகராசி அமர்கிறது. அப்போ உங்களது தொழிலாலும் லாபத்தினாலும் வரக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு பல நாள் பிரச்சனைகளை நீங்கள் புத்திசாலித்தனமாக தீர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. சிம்ம ராசியை எடுத்துக்கொள்வோம் சார். சிம்ம ராசியை பற்றி நிறைய வீடியோஸ் நீங்களும் ஆல்ரெடி போட்டீங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் 7.5 சனியில் இதுக்கு முன்னாடி நாங்கள் கண்டச்சனியில் இருந்த போதும், அஷ்டம ராகுவில் இருந்த போதும் நாங்கள் சந்திக்காத பிரச்சனைகளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு
சிம்மம்னாவே சிங்கம்னாவே ராஜா அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. ஆனால் ராஜா கூஜாவா மாறிடுச்சு சார், சுத்தமாக சுருண்டு போயிடுச்சு சார், எதுவுமே எங்களுக்கு நடக்கவே இல்லை சார், எல்லாமே ஆப்போசிட் சார் என்று வருத்தப்படக்கூடிய நபர்கள் நிறைய தேவையில்லாமல் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன், லீகல் இல்லீகல் அனைத்து பிரச்சனைகளையுமே நாங்கள் சந்தித்து கொண்டு தானே சார் இருந்தோம். எங்களுக்கு எல்லா பிரச்சனையும் பார்த்து பார்த்து பழகி போயிடுச்சுங்கிறதுனால புதுசாக ஒரு பிரச்சனையா அப்படின்னு எல்லாம் எங்களுக்கு மறத்து போச்சு சார் என்று சொல்லக்கூடிய அளவில் தான் சிம்ம ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு இது நாள் வரை ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து அந்த செவ்வாய்க்கு சனி பார்வை அப்படிங்கிறது வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானமாக வருவதனால் இந்த செவ்வாய்க்கு ஜென்ம சத்ரு சனியின் பார்வைங்கிறது டோட்டல் கொலாப்ஸ், டோட்டல் பேனிக், டோட்டல் ரோலர் கோஸ்டர் ரைடு அப்படின்னு நல்லா ஆங்கிலத்தில் சொல்லலாம். ஒரே வார்த்தையில் தமிழில் சொல்லணும்னா பேரிழப்பு. அனைத்து விஷயங்களும் சிதறி சின்ன பின்னமாக கையை விட்டு போனது. எதற்கு கோபப்பட்டார்கள், ஏன் கோபப்பட்டார்கள் அப்படிங்கிறது இவர்களுக்கே தெரியவில்லை. வார்த்தைகளை விட்டுவிட்டு பிறகு இவர்கள் தொடர்ச்சியாக வருத்தப்பட்டார்கள். இப்படியெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதனால் குடும்பமே நிறைய இடங்களில் சிதறிவிட்டு இன்னும் கொஞ்ச நாள் பிரிவினை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலெல்லாம் அமர்ந்து விட்டது. இப்போ ஏதோ அஷ்டம சனி வக்ரம்ங்கிறது கொஞ்சம் ஆறுதலாக இருந்தாலும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குரு பார்வை அப்படிங்கிறது வந்தாலும் இப்போ செவ்வாய் இவர்களுக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில், அதாவது முதல் தரமான ராஜயோகத்தை இந்த செவ்வாய் பயிற்சியில் சிம்ம ராசிக்காரர்கள் பெற்றுத்தான் ஆக வேண்டும். ஏன் அப்படின்னா இவர்களுக்கு வெற்றி ஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி பூர்வீக புத்திரஸ்தானாதிபதியின் பார்வையில் கேட்பதற்கே எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது. இப்போ குரு பார்வையில் செவ்வாய் குரு மங்கள யோகமாக 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கிறது. இது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கு 8ஆம் பார்வைன்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷ பார்வையா அவர் சிம்மத்துக்கு 10ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய ஜீவனத்தை பார்க்கிறார். 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டை பார்க்கிறது, 10ஆம் வீட்டையும் பார்க்கிறது. இந்த 9ஆம் வீட்டின் அதிபதிக்கு குரு பார்வை. அவர் முதலில் சொந்த நட்சத்திரத்தில் 3ஆம் இடம் பூரணமான சுபபலம் பெறுகிறது. அப்போ எங்கெல்லாம் இவர்களுக்கு 3ஆம் இடத்துக்கு பேரே வெற்றி ஸ்தானம் தான். அங்க பாக்யாதிபதி வெற்றி ஸ்தானத்தில். அப்போ அந்த இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தை விற்று ஒரு லாபத்தை எடுக்கணும், அதுக்காக வாங்கின கடனை அடைக்கணும், வட்டியை அடைக்கணும், அதன் பிறகு எனக்கு ஒரு லாபம் வரணும், வேற ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும், அதை வைத்துத்தான் குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் செய்ய வேண்டும். இப்படி நல்லா காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு அனுகூலம். எங்கெல்லாம் குழந்தைகளுக்கு நடுவில் இல்லை அண்ணன் தம்பி தங்கச்சிக்குள்ளெல்லாம் பிரச்சனைகள், சகோதரர்களுக்குள் பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் ஒரு தெளிவு தீர்வு அப்படிங்கிறது இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பிறகு செவ்வாய் ராகுவின் நட்சத்திரத்தில். இப்போ இந்த ராகுங்கிறது சிம்மத்துக்கு 7ஆம் வீட்டில், அதுவும் குருவின் பார்வை. இப்போ 7ஆம் வீடு தொடர்புகள் சம்பந்தப்பட்டது, திருமணம் சம்பந்தப்பட்டது. யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கிறார்களோ, லிவிங் டுகெதரில் இருக்கிறார்களோ, லவ் போன்ற விஷயத்தில் இருக்கிறார்களோ, இவர்களுக்கெல்லாம் ஒரு திருமணம், ஒரு அங்கீகாரம், ஒரு நல்ல அனுகூலமான பாசிட்டிவான தெளிவான முடிவு அப்படிங்கிறது ஏற்படும். திருமணம் எங்கெல்லாம் பிரிவினையை நோக்கி போகிறதோ அங்கெல்லாம் இவர்கள் ஒரு பாசிட்டிவான முடிவை கண்டிப்பாக உணர்வார்கள். இது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸுக்கும் பொருந்தும். பிறகு செவ்வாய் குருவின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது, நட்சத்திராதிபதி குருவாலும் செவ்வாய் பார்க்கப்படும் பொழுது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய சிம்மராசிக்காரர்கள் குழந்தைகளுக்கு கூட ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் ஸ்கூலுக்கு அனுப்பாமல் காலேஜுக்கு அனுப்பாமல் இருந்த வேண்டிய சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டது. இப்போ அந்த குழந்தைகள் ஒரு வெற்றியுடன் வீட்டுக்கு வரும் பொழுது, ஒரு கப்பு வாங்கி கொண்டு வரும் பொழுது, வயதை அனுசரித்து அது திருமணமாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், அல்லது வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும், அந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு
அக்னாலஜ்மெண்ட், அதாவது ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம். இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு பூரணமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பக்கம் இவர்களுக்கு 2ஆம் வீட்டில் புதன் சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணமாகவும், அந்த பக்கம் அஷ்டம சனி வக்ரம் என்பதும், 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் குரு சுபபலம் பெற்றிருப்பது என்பது இவ்வளவு நாள் பஞ்சரா போன சிம்ம ராசியை மீண்டும் நிலை நிறுத்துவதற்கு, என்னைக்குமே சிங்கம் சிங்கம் தாண்டா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய பிரச்சனைகளின் முற்றுப்புள்ளியாக, நிறைய வெற்றிகளின் தொடக்க புள்ளியாக, மேலும் மேலும் இவர்களுக்கு நல்ல அபிவிருத்திகளை தூக்கி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. இந்த வாய்ப்பை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்து கொண்டால் கண்டிப்பாக நிகரற்ற வெற்றியை பெற முடியும் என்பதுதான் இந்த பதிவின் மைய நோக்கம். இந்த வீடியோவை உங்களது நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் செய்யுங்கள். கன்னிராசியை எடுத்துக்கொள்வோம். இது நாள் வரை ஜென்ம ராசியில் செவ்வாய் அமர்ந்திருந்தார். இப்போ கன்னிராசிக்கு செவ்வாய் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பாம் போட்டாரு, அந்த பாம் வெடிக்கல அப்படின்னு இன்னொரு பாம் வச்சுட்டு போனேன். ஒரு பாம் போட்டாரு, அந்த பாம் வெடிக்கல அப்படின்னு சொல்லி இன்னொரு பாம் வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் 2 பாமும் சேர்ந்து வெடிச்சா என்ன ஆகுமோ அதற்குண்டான அவயோகங்களையும் நெகட்டிவ் எஃபெக்டையும் கன்னிராசிக்காரர்கள் அனுபவித்தார்கள். என்ன சார் இப்படி எல்லாம் சொல்றீங்களே, எப்படி சார் இது கரெக்டா அப்படின்னு யோசிக்க வேணாம். இப்ப செவ்வாய்ங்கிறவர் கன்னிராசிக்கு யாரு? அவர் அஷ்டமாதிபதியா? அஷ்டமாதிபதியோடைய வேலை என்ன? நமக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது தானே அஷ்டமாதிபதி. அப்போ நம்ம எப்படியெல்லாம் அடிக்க முடியும், சித்திரவதைப்படுத்த முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு பிரச்சனைகளை அவர் கொடுத்து கொண்டுதான் இருந்தார். குறிப்பா அவர் ராசியில இருந்த போது மட்டும் அல்ல, அதுக்கு முன்னாடி 12ஆம் இடத்துல இருந்த போதும் அதே எஃபெக்ட் தான். 3 மாசமாவே இது தொடர்ந்தது. அப்போ அந்த இன்னொரு பாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு நீங்கள் கேட்டால், செவ்வாயை சனி பார்த்தார், அதுவும் வக்கர சனி உக்கர சனியாக. அப்போ சாஸ்திரத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, செவ்வாய் சனி பார்வையே உங்களுக்கு ஒரு விபத்து, ஆக்சிடென்ட்னு தான் சொல்லுது. அதுவும் உங்கள் ஜென்ம ராசியில் தலையில் அமர்ந்தது. இதனாலதான் நான் போன வீடியோல கன்னிராசிக்காரங்க ராத்திரி தூங்கும் போது கூட தலையில ஹெல்மெட் போட்டுட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா, நிறைய பேருக்கு விபத்துன்னா அது ஒரு ஆக்சிடென்ட் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். 7ஆம் இடம் 1ஆம் இடமே குடும்பம் திருமண வாழ்வைத்தானே குறி காட்டுது. லிவிங் டுகெதர், ரிலேஷன்ஷிப்பு, வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள், இதுல எல்லாம் இவர்களுக்கு சிக்கல், தோல்வி, அவமானம் மட்டும் இருந்தால் அதை நம்ம எதையோ ஒன்று பண்ணி உள்ள வச்சு சுருட்டிக்கலாம். ஆனா நிறைய பேருக்கு தெரியக்கூடிய அளவுக்கு வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸு. ஸோ இவருக்கு இப்படியெல்லாம் ஒரு வம்பா, ஒரு வழக்கா, ஒரு கேஸா அப்படின்னு சில இடங்களில் நாம் அசிங்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையை இதனால் வரை கன்னிராசிக்காரர்கள் அனுபவித்தார்கள். ஆனால் வெளியிலே காண்பித்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. நிறைய பேருக்கு ஹெல்த் ப்ராப்ளம், வாகனங்கள்ல பிரச்சனைகள், பொருள் இழந்தது, பொருள் தொலைந்தது, பொருள் காணாமல் போனது, திரும்ப கிடைக்குமான்னு தெரியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டது. இப்போ இந்த ராசியிலிருந்து செவ்வாய் வெளியில போகுது அப்படிங்கிறது நம்ம கன்னிராசிக்காரர்கள்லாம் ஒரு 100 பேருக்கு ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடக்கூடிய அளவுக்கு சுபபலன். இது ராசியை விட்டு வெளியில போறது மட்டுமல்லாமல் சனி என்ற ஒரு கிரகத்தின் பார்வையிலிருந்தும் இவர் வெளியிலே போகிறார். கன்னிராசி அதிபதி புதனுக்கு சனி நட்பு கிரகமா இருந்தாலும் ராசியில் உட்காரக்கூடிய செவ்வாய்க்கு அவர் ஜென்ம சத்ரு. இப்போ 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துல அஷ்டமாதிபதி அமருதே சார். இதனால பேச்செல்லாம் வீச்சு மாதிரி இருக்குமாமே, கோபம் தெரிக்குமாமே, அனல் பறக்குமாமே, வார்த்தையெல்லாம் மற்றவர்களை சுடுமாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த செவ்வாய்க்கு குரு பார்வை, இது குரு மங்கள யோகமாக வருகிறது. இப்போ அந்த செவ்வாயோடைய உஷ்ணம் கண்ட்ரோல் ஆகி, ஹீட்டு கண்ட்ரோல் ஆகி
வேகம் போய் விவேகம் வந்துவிடும். ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துவிடும். இதை இன்னொரு ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா, வெற்றி ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதியின் பார்வை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வாக்கினால் வெற்றி, பேச்சினால் வெற்றி என்று ஏற்படக்கூடிய அமைப்பு. முதல்ல செவ்வாய் சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அபிவிருத்தி, லாபம், வெற்றி அப்படிங்கிறது ஏற்படும். பிறகு த மேஜிக் பிகின்ஸ் நவ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு செவ்வாய் ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். அப்போ அந்த ராகுங்கிறவர் பார்த்தோம்னா செவ்வாய்க்கு அவர் பகை கிரகமாக இருந்தாலும் இந்த பக்கம் செவ்வாய்க்கும் குரு பார்வை, அந்த பக்கம் ராகுவிற்கும் குரு பார்வை. அதுவும் இவர்களுக்கு நட்சத்திராதிபதி 6ஆம் இடத்தில் அமர்வது அப்படிங்கிறது ஒரு ஜாக்பாட் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட அந்த ஒரு 30 நாள் தினந்தோறும் தீபாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, குறிப்பாக அந்த ராகு குறிகாட்டக்கூடிய மீடியா சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள், வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய நபர்கள், நிறைய விஷயங்கள்ல வெகு நாட்களாக எங்களுக்கு வர வேண்டிய அந்த லாபம் எல்லாம் ஒரு மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் இந்த ஒரு பாட்டு பாடுறதன் மூலம் பிரபலம் அடையக்கூடியது. இப்படியெல்லாம் இவர்களுக்கு ஒரு நிகரற்ற வெற்றி என்பது கண்டிப்பாக ஏற்படும். இதுல புத்திசாலித்தனம் என்ன அப்படின்னா, கிடைத்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்குண்டான பயிற்சிகள், முயற்சிகள், ஹார்ட் ஒர்க் நீங்கள் செய்ய வேண்டும். இது ஏன் இவர்களுக்கு இப்படி ஒரு ஜாக்பாட் வருதுன்னா, இந்த பக்கம் ராசி அதிபதி ராசியில் ஆட்சி, பஞ்சமகா புருஷ யோகத்தில் புதன் அமர்கிறது. இந்த பக்கம் 7ஆம் இடத்தில் கண்டச்சனி வக்ரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பிறகு இதே செவ்வாய் குருவின் நட்சத்திரத்தில் பயணிப்பார். அப்போ குரு குறிகாட்டக்கூடிய இடம்ங்கிறது 4, 7ஆம் இடம். இப்போ ராசிக்கு அவர் பாதகாதிபதியா இருந்தாலும் காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் 4ஆம் இடம்ங்கும் போது வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, வீட்டுக்கு ஒரு பொலிவு, வயதை அனுசரித்து அம்மாக்கு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் ஹெல்த்தாக இருந்தாலும் அதில் ஒரு டெவலப்மெண்ட், ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த பக்கம் பாவகத்துவத்தில் 7ஆம் பாவம் வலு பெறுகிறது. அப்போ 7ஆம் பாவம் குறிகாட்டக்கூடிய திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு குட் நியூஸ். திருமணம் ஆனவர்களுக்கு அடுத்த குட் நியூஸ். இந்த பக்கம் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்திற்கும் குரு பார்வை. அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எல்லா மைனஸும் தீருகிறது, இனி மைனஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பில் விழுகிறது. இன்றைய காலகட்டத்தில் மைனஸ் இல்லை அப்படிங்கிறதையே நீங்கள் ஒரு பெரிய பிளஸ்ஸாக எடுத்துக்கொள்ளலாம். இருந்தாலும் மற்ற கிரகங்களின் அமைப்பு, குறிப்பா அந்த நட்சத்திராதிபத்தியம், குருவின் பார்வை, குரு மங்கள யோகம், செவ்வாய் தான் உச்சமடையக்கூடிய 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மகரமனையை 4ஆம் பார்வையாக பார்ப்பது. அப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு குழந்தைகள் பெற்றுக்கொள்வது, முருகன் வழிபாடு செய்வது, மேலும் மேலும் அபிவிருத்தி. அப்போ இவர்களுடைய பேச்சு ரொம்பவும் தெளிவாக வெட்டு 1 துண்டு 2 என்று சொல்வது போல் வேகமாக இயங்கக்கூடிய நபர்களாக, பலரை ஈர்க்கக்கூடிய, ஒரு ஒளி வீசக்கூடிய ஒரு தேஜஸ், ஒரு ஓரா இவர்களிடம் காணப்படும். இதெல்லாம் என்னன்னா 6ஆம் இடத்தை தூக்கிவிடும். அப்போ இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், ஒரு அங்கீகாரம். இந்த பர்சன் ரொம்பவும் ஆக்டிவா இருக்கிறாரே, ரொம்பவும் டைனமிக்கா இருக்கிறாரே, ரொம்பவும் ஸ்மார்ட்டாக செயல்படுகிறாரே என்று சொல்லி ஒரு உயர் அந்தஸ்து, உயர் பதவி, அடுத்த கட்டம், நெக்ஸ்ட் லெவலுக்கு பயணிக்கக்கூடிய அமைப்பு. வெகு நாட்களுக்கு அப்புறம் இதுவரை நிறைய பிரச்சனைகளில், நிறைய கஷ்டங்களில் சுருண்டு போன கன்னிராசிக்காரர்கள் சிறகடித்து பறக்கக்கூடிய காலகட்டம். இதனை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் சார். எல்லாமே நல்லா தானே சார் சொன்னீங்க, டக்குன்னு முடிக்கிறீங்களே அவ்வளவுதானா என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. அடுத்து செவ்வாய் ஆட்சி, சுக்கிரன் நீசம், சுக்கிரனுக்கு சனி பார்வை, அடுத்து குரு வக்ரம், குரு அதிசாரம், தொடர்ச்சியாக நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. வழக்கம் போல் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உங்களது ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.